பொதுவாக இந்த மேச ராசியில் இருக்கிறவர்கள் தான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டது. 2026க்கு முன்ன வரைக்கும் பல விரயங்கள் ஆனது. ஏன் நோய்க்காக தான் நீங்கள் பல விரயங்கள் பண்ணிட்டு இருக்கணும். சுப விரயங்கள் கூட நடந்திருக்காது. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்பினைகள், இன்னல்கள், இடையூறுகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார் இல்லையா? அந்த இன்னல்கள், இடையூறுகள், படிப்பினைகள் கூட பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம் வரைக்கும் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக சந்தோஷம்னா எங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனாலும் அதுலேயுமே சந்தோஷம் வரல. மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நீங்கள் கல்யாணம் பண்ணிடணும். அதாவது டீனேஜ்லேயே கல்யாணம் பண்ணிடணும், இல்லைன்னா 21 வயசில் கல்யாணம் பண்ணணும். அப்படி கால தாமதமாக ஆனவங்க, லேட் மேரேஜ் நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சுப தினம்தான், திருமண வாழ்க்கை வரக்கூடிய நேரம்தான். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் ஒரு விரிசல் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் பண்ணேன், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் ஆன்லைன் பண்ணேன், அந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சீட்டு விளையாடினேன், ரம்மி விளையாடினேன், இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 9 மாத காலம் உங்களுடைய காசு உங்கள் சட்டப்பையில் இருக்கணும், அல்லது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், அல்லது உங்கள் வீட்டில் பீரோவில் இருக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் முயற்சி எடுக்காமல் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகன் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. சிவாயே நம்ம. நம்பர் 1 ராசி ஸ்தர ராசி, நெருப்பு ராசி. பொதுவாக இந்த மேச ராசியில் இருக்கிறவர்கள் தான் இந்த வருஷம் அரசியலில் ஒரு உயர் பதவியோ ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு தருணமோ உங்கள் ராசிக்காரர்களுக்கு தான் நிறையவே இருக்குது. இத்தனை நாளாக கஷ்டப்பட்டது. 2026க்கு முன்ன வரைக்கும் பல விரயங்கள் ஆனது. ஏன் நோய்க்காக தான் நீங்கள் பல விரயங்கள் பண்ணியிருந்துருக்கணும். சுப விரயங்கள் கூட நடந்திருக்காது. காசை ரெட்டிப்பாக்கலான்னு சொல்லக்கூடிய தருணத்தில் யாருக்காவது கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அதை வாங்கிடலாம், அதை வச்சு கொஞ்சம் வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினச்சி அந்த காசை கூட ஏமாந்துருக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த மாதிரியான இடையூறு இந்த 2026க்கு முன்ன வரைக்கும் இருந்த உங்களுக்கு இந்த 2026 சித்திரை வருஷ பிறப்பு ஒரு சிறப்பான ஒரு வருஷமாகவே இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு 12வது வீட்டில் தான் சனீஸ்வரன் பகவான் இருக்கிறார். சனீஸ்வரன் பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ஒரு அற்புதமானவர். அப்போ சுப விரயங்களுக்குத்தான் முதல்ல கொடுப்பார். உங்கள் காசு பணத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய காசை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, எந்த ரூபத்தில் பயன்படுத்துகிறீங்க. பல சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தினா ஒரு குறை கிடையாது. தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் பண்ணும்போது தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயத்தில் வரக்கூடிய நேரம். அதே போல் இந்த வருஷம் படிக்கிற குழந்தைங்க, ஒரு டீனேஜ் குழந்தைங்க, நான் இந்த படிப்பு தான் படிக்கணும், நான் இந்த கல்வியை படித்து நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசையில் படிக்கக்கூடிய மேச ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் கூட சக்ஸஸ் வரக்கூடிய வருஷம் இந்த 2026. அதே போல் கால தாமதமாக, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் கெட்டு போயிருப்பார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள. அப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் கல்யாணம் பண்ணிடணும். அதாவது டீனேஜ்லேயே கல்யாணம் பண்ணிடணும், இல்லைன்னா 21 வயசில் கல்யாணம் பண்ணணும். அப்படி கால தாமதமாக ஆனவங்க, லேட் மேரேஜ் நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சுப தினம்தான், திருமண வாழ்க்கை வரக்கூடிய நேரம்தான். ஏன்னா உங்கள் ராசியில் தான், மேச ராசியில் தான் சுக்கிர பகவான் பலமாக இருக்கார் இந்த வருஷம். அப்போ மேச ராசிக்காரங்க நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு, ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டு, நல்ல கம்பீர தோற்றம், இப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு கேட்குற அக்யூரேட்டாக சொல்கிறார்.
ஏன்னா சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால சுகபோகமான ஒரு வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த 2026க்கு உங்களுக்கு கட்டாயமாக உண்டு. வீட்டில் சுபவிழா, காதணி விழா, கிரகப்பிரவேசம், கார் கூட வாங்கலாம். இப்படி ஆடம்பரத்துக்கு பல காசுகளை செலவு பண்ணி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு புள்ளி மட்டும் இதில் இருக்குது. இந்த 2026ல் ஆணோ பெண்ணோ டீன் ஏஜில் 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு படிக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ காதல்னு சொல்லக்கூடிய மோகத்தில் மட்டும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இந்த காதல் பண்ணுறவங்களுக்கு தான் சரியில்லை. ஏன்னா காதல் கிரகம்தான் உங்கள் ராசியில் இருக்குது. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பொன்னான ஒரு வருஷம் கூட சொல்லலாம். மாற்றமே ஏற்படக்கூடிய ஒரு வருஷம், மன்னவனைப் போல வாழக்கூடிய வருஷம், சூனியங்களை தடையை உடைச்சிட்டு வாழ்க்கையை தெளிவாக வாழக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2026. மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசியில் மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்ல. எப்படி 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 மேஷம் சந்தோஷப்படும்? ரொம்ப சிம்பிள்ங்க. நாங்கள் பாருங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கோம், இந்த அம்மா என்னமோ சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா ரொம்ப சிம்பிள். எப்படி நமக்கு பாருங்கள் 1/6/2026 குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார் இல்லையா? அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. ஆக சனி பகவான் 7 நாட்டு சனியாக இருந்து ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்பினைகள், இன்னல்கள், இடையூறுகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார் இல்லையா? அந்த இன்னல்கள், இடையூறுகள், படிப்பினைகள் கூட பார்த்திங்கன்னா 6ஆம் மாதம் வரைக்கும் தான். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படிக்கிறதுனால சனி பகவான் கப் சிப்புன்னு உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். அவர் பாட்டுன்னு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பார். நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா. ஆல்ரெடி மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல. எந்த அளவுக்கு நீங்கள் போய் சேர வேண்டிய ஊருக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது, ஓடி தான் போகணும். எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஊர் போய் சேருவீங்க. அத்தனை ஒரு குறுகிய நாட்களில் ஊர் போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வயோதிகம் 60+, 70+ இருக்க மேஷராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் 6ஆம் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வேணா இருக்கலாமா? எப்பயுமே கவனம் இருக்குது அப்படின்னாலும், கவனம் வேணும் அப்படின்னாலும் ரொம்ப கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா சனி பகவான் உங்களை பெருசாக கெடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெருத்த சந்தோஷம் இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன் ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மேஷமும் ஒன்று அப்படின்னு. அதுக்கப்புறம் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆம் பாவம் 11ஆம் பாவம் ராகு என்ன பண்ணுவார்? 12ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும், நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுமா, சூப்பர். நான் பாருங்கள் ஜவுளி கடை வச்சு நடத்துகிறேன், சூப்பர். நான் ஒரு பெரிய யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருக்கேன். பொதுவாக மேஷம் அப்படின்னாலே ஆளுமையான வேலை. ஆல்மோஸ்ட் ஆல் யூனிஃபார்ம் சர்வீசஸ் கவர்ஸ் அண்டர் மேஷம் அப்படின்னா. அப்படிப்பட்ட நீங்கள் ஊறுகாய் வியாபாரம் பண்ணுங்கள், புளி வியாபாரம் பண்ணுங்கள், என்ன வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அமோகமான லாபத்தை ராகு பகவான் கொடுப்பார். சரி, 12ஆம் மாதம் வரைக்கும் அவர் அப்படி தான் கொடுக்க போகிறார், இல்லை எந்தவித டவுட்டும் இல்லை. ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேலே இல்லை, குரு சண்டால யோகம் அப்படின்றதுல அப்போ ராகு மேலே குருனோட பார்வை இல்லாததுனால ராகு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பான். அப்போ இந்த எல்லா லாபத்தும் கொடுக்கறதோட கூட உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் ஒரு விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களை முழுசும் நம்பி லைட்டாக ட்ராப் ஆகிறதுக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் பண்ணேன், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் ஆன்லைன் பண்ணேன், அந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்திங்கன்னா சீட்டு விளையாடினேன், ரம்மி விளையாடினேன், இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன லெவலில் தான், பட் இருந்தாலும் கவனமாக இருங்க சரிங்களா? 5ஆம் பாவத்தில் கேது உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான இடைவெளி தொடரும் தான். பெருசாக பார்த்திங்கன்னா இப்படி இருக்காது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க இருக்காது. ஆல்ரெடி எப்படி கொஞ்சம் கேப் விட்டுச்சோ அந்த மாதிரி கேப் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணுங்க. இல்லைன்னா அது பாருங்கள் வீண் வம்பு வாதம் வழக்கு அதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளோதான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் போய் உட்கார்றார்.
சுகஸ்தானம் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு கம்ஃபர்ட்டை நான் கொடுக்கறதுக்கு ரெடிப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட். குரு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுபர் அப்படின்றதுனால நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும். ரொம்ப சிம்பிள். என்ன ஆசைப்படுறீங்களோ அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு தப்பாக எதுவும் ஆசைப்பட்டுறக்கூடாது. ரொம்ப சிம்பிள். எப்படி அப்படின்னா, நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக வீடு அப்படின்றது கட்டுவீங்க. ஃப்ளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது நடக்கும். அதே மாதிரி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் நடக்கும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டால் நடக்கும். இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் சார்ந்து நான் என்னென்ன விஷயம் ஆசைப்படுறேன் இந்த நல்ல ஆஸ்பெக்டில் எனக்கு கொடுக்க போகிறவர் குரு பகவான். அது வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக தான் நம்ம யோசிக்கணும். நல்ல ஆஸ்பெக்டில் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ, முக்கியமாக உங்களோட கம்ஃபர்ட் குறித்து சாலிடாக நடக்கும். அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் அம்மாக்குமான ஒரு அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி அம்மானோட ஆரோக்கியத்தில் உடல்நல குறைபாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆக மேஷராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு இனிமையான புத்தாண்டாக அமையும். வாழ்த்துக்கள். மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாத பலன்கள் எடுக்கும். ஸோ இது மாத பலன்களை விட இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வருட பலன்கள். ஓகேவா? ஏன்னா சூரியன் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு இந்த மேசராசிக்குள்ளே வர காலம்தான் நம்முடைய தமிழர்கள் அனைவருக்கும், அதாவது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய புத்தாண்டு அப்படின்னா அது தமிழ் புத்தாண்டு தான். எல்லாருக்கும் ஒரு அதிகமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நவகிரகத்தின் நாயகன் சூரியன் மேஷத்துக்குள்ளே நுழையிறாருன்னா யார் யாரெல்லாம் இருளுக்குள்ளே இருக்காங்களோ அவங்கெல்லாம் வெளிச்சத்துக்கு வர போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய மேச ராசியிலேயே சூரியன் உள்ளே வந்துட்டார். ஓகேவா? உங்களுடைய 5க்குரிய அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே உட்கார்ந்து யார் கூட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக சந்தோஷம்னா எங்கே, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனாலும் அதுலேயுமே சந்தோஷம் இல்லை. சில மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் ஆசையை நிறைவேற்ற முடிஞ்சானா நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிற இந்த நாளில் உங்களுடைய ராசியிலேயே 5க்குரியவனும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியான சுக்கிரனும் இணைந்து செயல்படுவது அமோகமான வெற்றி, சந்தோஷம் என்பதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரனும் சூரியனும் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, காதல் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுற மேசராசிக்காரங்களுக்கு காதல் திருமணத்தை முடித்து வைப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் காதலில் சில பிரச்சனைகளை சந்தித்து ஃபேமிலியை வந்து கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடணும். ஏன் போராடணும் அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா கேது போவான். அவர் அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் வீட்டாளர்களை ஓகே சொல்ல வைக்க மாட்டார். ஆனால் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவை புரிய வச்சு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி திருமணம் முடிச்சிங்கன்னா இந்த திருமணமானது கிட்டத்தட்ட ஒரு போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தால் ஏற்பட்ட திருமணம் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். அதுக்கடுத்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சிக்கல் பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த சிக்கல்கள் பிரச்சனை எல்லாமே சரியாகி இந்த சித்திரை மாதம் முதல் எனக்கு சிரமம் இல்லாத பொருளாதாரம் இருக்குது, நான் என்னுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சமாச்சும் ஏற்றத்தில் சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். ஸோ இந்த படிப்படியான முன்னேற்றம் எப்போ ஒரு நல்ல லெவலுக்கு போகும் அப்படின்னா, நம்மளுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துக்கிருக்காரு. ஸோ அப்போ அந்த படிப்படியான முன்னேற்றம் எப்பவுமே சனி பகவான் எப்பவுமே கொஞ்சம் வேகமாக எதையுமே செய்ய விட மாட்டார். ஸ்லோவாக பண்ணு, அவசரப்படாத, உனக்கு வர பணத்தை சேர்த்து வை, ஆனால் பணம் வர்றதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த சனி பகவானை நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகனான சூரியனுடைய சப்போர்ட்டுடன் நம்முடைய சுப கிரகமான குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முடிஞ்சு ஒரு 2வது மாதம் வந்தனே கரெக்டாக ஆனி மாதம் தொடங்கினோடனே நம்முடைய குரு பகவான் ஜம்முன்னு எங்கே வர்றாருன்னா கடகராசிக்குள்ளே வர்றார். அவருக்கு உச்சம் பெற்ற இடமே அதான். அவர் அங்கேருந்து டேரெக்டாக சனி பகவான் என்ன பண்ணுவார், கண்ட்ரோல் பண்ணுவார். கவலைப்படாத, போதும், நம்ம மேசராசிக்காரங்க ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டாங்க, உன்னால் பட்ட கஷ்டம் அவங்க போதும், நீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோ, அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கட்டும்னு கண்ட்ரோல் பண்ணுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிது பாரு யோகம், மிகப்பெரிய யோகமாக இருக்கும்.
நல்ல ஒரு மாற்றம், பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அதுதான் முக்கியம். ஏன்னா 11ல் அமர்ந்திருக்கிற ராகுவை குரு பகவான் தற்போது பார்த்துக்கிருக்காரு. அடுத்து குரு பார்வை ராகு போயிடும். அப்போ ராகு என்ன பண்ணுவார்னா ஆசையை தூண்டுவார். இதை பண்ணாத, பெருசாக பண்ணு அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக, நண்பர்கள் மூலமாக உங்களுடைய புதிய புதிய திட்டங்களை நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டு முடிவெடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த திட்டங்களை ஃபுல்லாக குழப்பறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். நீங்கள் அப்போ ஒரு தெளிவான மைண்டில் இருக்கணும். கிட்டத்தட்ட ஆனி மாதம் முதல், ஓகேவா, நீங்கள் இந்த ராகு பகவான் இந்த இயர் கடந்து செல்லுந்தண்டி பொறுமையாக இருக்கும். ஓகேவா, ஒரு 9 மாத காலம் உங்களுடைய காசு உங்கள் சட்டப்பையில் இருக்கணும், அல்லது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், அல்லது உங்கள் வீட்டில் பீரோவில் இருக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் முயற்சி எடுக்காமல் தேவையில்லாததுக்கு ஆசைப்படாமல் சரியான ஒரு வழியில் போனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ராசியில் நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கும் கோச்சார கிரகங்களான நவ கிரகங்களும் உதவி செய்யுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நோய் நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்குங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3வது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமித்து விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க. கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.